நல்லபடியா முடிஞ்சுதாமா? ஆமாமா, கடவுள் அருளால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பா ஃபைல் கொடுங்க, நான் பாக்குறேன். உனக்கு என்னமா புரியுதுல? மாமா அவ டாக்டர் மாமா. இருக்கட்டம்மா, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இங்கிலீஷ் தெரியும்ல, படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம். என்னம்மா ஏதாவது புரிஞ்சுச்சா உனக்கு? இந்த அக்ரிமெண்ட்லாம் அம்மா சைன் பண்ணிருக்காங்க. அத பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அது போதுமே. அம்மா, நீங்க எல்லாருமே சந்தோஷமா வருவீங்கன்னு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், எடுத்துக்கோங்க. இரு, முதல்ல அக்ரிமெண்ட்டை சாமி ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதுக்காக அறக்கப்புறக்க ஓடி வந்திருக்கோம். ஏங்க, தமிழும் சரஸ்வதியும் இன்னும் வரல. அவங்க இல்லாம எப்படிங்க சாமி கும்பிட முடியும்? நான் ஒரு மடையம்மா, நான் இதை யோசிக்காம போயிட்டேன் பாரு. அம்மா எங்க அவங்க? மாமா அவங்க பைக்ல வராங்கல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஓ, அப்போ ஒன்று செய்வோம். அவங்க வர வரைக்கும் ஜூஸ் குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டா இருப்போம். அவங்க வந்த அப்புறம் மத்தத பாப்போம். வா. ஆண்டி இதோ வந்துட்டாங்க. வாங்க வாங்க. ஏன்பா இவ்வளவு லேட்டு? சாரிம்மா, வர வழியில கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு, அதான். சாமி கும்பிட்டாச்சா? நீங்க வராம சாமி கும்பிட கூடாதுன்னு ஆண்டி சொல்லிட்டாங்க. சாமி கும்பிடலாமா? கும்பிடலாமே. ஏமா இந்த அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வாமா. சரிப்பா. கொடு. இந்தாங்கம்மா. இந்தாங்க ஆண்டி. நீங்களும் வாங்க. நாங்களா அத்தை? ஆமா. போதையே சொல்லியாச்சு, அப்புறம் என்ன யோசனை? வந்து விளக்கேத்துமா. இந்த கான்ட்ராக்ட் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு நீதான் முக்கியமான காரணம். பொறுப்பான பொண்டாட்டியா தமிழோட கைய பிடிச்சுக்கிட்டு அவனை சோர்ந்து போக விடாம பாத்துக்கிட்ட. ஒரு இக்கட்டான காலகட்டத்துல எப்படி பொறுப்பா இருக்கணும்னு காமிச்சிட்ட. அதுக்காக உனக்கு நான் கொடுக்கிற பரிசு இது. வந்து விளக்கேத்து. என்னம்மா நின்னுட்டு இருக்க? போய் விளக்கேத்து போ. வா. நல்லபடியா சாமிய மனசுல வேண்டிக்கிட்டு விளக்கேத்துமா. கேத்து.
மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா இருக்கு இருங்க. நல்லா இருக்கு. இனிமே இந்த குடும்பமும் கம்பெனியும் ஒரு குறையும் இல்லாம நல்லா இருக்கணும். சரஸ்வதி சூப்பர். ஒரே நாள்ல எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். இதுக்காக தானே நீங்க இத்தனை நாளா ஏங்கிட்டு இருந்தீங்க. ஆண்டி உங்களை மனசார மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அசத்துங்க. அம்மா எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா. போதே எப்ப எந்த முடிவு எடுத்தா நல்லா இருக்குன்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கம்மா. பேக் செக் பண்ணிக்கோங்க. தமிழ் என்னங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வரப்போ சர்ப்ரைஸ்னு சொன்னீங்களே, அது இதுதானா? ஏன் இது உனக்கு சர்ப்ரைஸா இல்லையா? இருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. என்ன சொல்ற? இல்ல இப்பெல்லாம் நீங்க நிறைய சர்ப்ரைசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வா. அன்னைக்கு நாங்க 3 பேரும் இங்க வந்து போய் இந்த எஸ்கலேட்டர்ல தாங்க மேல போறதுல போகாம கீழே இறங்குறதுல மேல போனோமா, பசுவால ஏறவே முடியல. என்னங்க அந்த பேக் கொடுங்க. இந்தா போய் இதை போட்டுக்கிட்டு வா. ஐயோ இதெல்லாமா? ஆஹா என்னால முடியாது, எனக்கு வேணாம். இந்தாங்க. ஏன் முடியாது? அன்னைக்கு போட்டு போனியே. ஏங்க அன்னைக்கு வசு பர்த்டேவ ஆசைப்பட்டான்னு போட்டுக்கிட்டே, இது வேணாங்க. வசுந்தரா ஆசைப்பட்டா போடுவ, புருஷக்கார ஆசைப்பட்டா போட மாட்டியா? நீ இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வரணும், அப்படியே உன் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த மாலை நல்லா சுத்தி வரணும்னு ஒரு ஆசை. ஐயோ வேணாங்க தமிழ், ப்ளீஸ்ங்க தமிழ், சொன்னா கேளுங்க தமிழ். ஐயோ வேணுங்க சரஸ்வதி, ப்ளீஸ் சரஸ்வதி, சொன்னா கேளுங்க சரஸ்வதி. சாரி என்னால போட்டுக்க முடியாது. அப்படியா? சரி விடு, நீ ஒன்னும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேண்டாம். எனக்காக நீ ஏன் சிரமப்படணும்? ஏதோ ஒரு தடவை ஆசைப்பட்ட, பரவாயில்ல விடு. ஐயோ என்னங்க தமிழ், ஏங்க இப்படி பண்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கொடு, நான் ரிட்டர்ன் பண்ணி. ஐயோ வேணாம், நீங்க கோச்சிக்காதீங்க, நான் போட்டுக்கிறேன். ஐயா என்னது இது? பாதி தான் ட்ரெஸ் பண்ணிருக்க. ஏங்க என்ன சொல்றீங்க? இத போட்டுக்கோ, கம்ப்ளீட் ஆகும். ஏங்க அப்படி பார்க்காதீங்க, எனக்கு கூச்சமா இருக்குல்ல. ஆனா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாடர்ன் ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன என்ன பண்ற? சாரியில பார்த்தா ஆள்ற, ஜீன்ஸ்ல பார்த்தா கொள்ற, மொத்தத்துல நீ ஒரு மாடர்ன் மகாலட்சுமின்னு சொல்லு. இவ்வளவு அழகான பொண்டாட்டி எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சில சமயம் எனக்கு இதெல்லாம் ஓவரானு தோணுது. எனக்கு எதுக்குங்க இப்படி கூட்டிட்டு வந்து கிண்டல் பண்றீங்க? ஹலோ, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லம்மா. இன்னைக்கு நாள் முழுக்க ஃபுல்லா உன்னை கலாய்ச்சினா இருக்க போறேன். அப்ப நாள் முழுக்க இங்கதான் இருக்க போறோமா? வா. ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதுக்கு அத்தை என்ன வீட்டை விட்டே வெளியில நிறுத்திட்டாங்க, ஞாபகம் இருக்குல்ல? இப்ப மட்டும் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு அத்தைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு மனசார மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. மறுபடியும் பழைய மாதிரி ஆயிட போகுது, பயமா இருக்கு தமிழ். நீ எதுக்கு பயப்படுற? அம்மா உங்ககிட்ட கோச்சிக்கிட்டது காரணம் நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு போயிருந்தீங்க, அதனாலதான். பார், இன்னைக்கு நான் தான் உன்னை கூட்டு வந்திருக்கேன், நான் தான் உன்னை இந்த ட்ரெஸ் போட சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன? இருந்தாலும் நீ என் கூட இருக்கிறப்ப பயப்படவே கூடாது, எப்பவும் தைரியமாவே இருக்கணும். இன்னைக்கு இந்த மாலை நிறைய சுத்தி பார்க்க போறோம், பாப்பலாம்.
அடுத்த சர்ப்ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இங்க உட்காரு, உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வர போறேன். அடுத்த சர்ப்ரைஸா? அன்னைக்கு மாதிரியே Dress போட்டாச்சு. அப்போ அன்னைக்கு மாதிரியே பர்கர் வாங்க போறாரா? ஒருவேளை 15 பர்கரை வாங்கிட்டு வந்து சாப்பிட சொல்லுவாரோ? சரி விடு, பாத்துக்கலாம். 15 பர்கர் தானே, அதெல்லாம் நமக்கு சாதாரணம். ரெடி. பர்கர் தானே? உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி. என்னம்மா MBA ஓகேவா? உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி. இத்தனை நாளா வைராகியத்தோட இந்த பிரியாணி நீ சாப்பிடவே மாட்டேன் இருந்தல்ல. அம்மா உன்னை ஏத்துக்கிற வரைக்கும் நீ இந்த மட்டன் பிரியாணி சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல. நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஒதுக்கி வைக்கிறது தான் உலகத்திலே ரொம்ப கொடுமையான விஷயம். இப்பதான் அம்மா உன்னை ஏத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, சாப்பிடு. I love you. ஏய், என்ன சொன்ன? எனக்கு சரியா கேட்கல. இல்ல, சொல்ல முடியாது. ஐ லவ் யூ. கேட்டுச்சு. அப்படியா? இந்தா, என் செல்ல சரஸ்வதிக்கு. என் தமிழுக்கு. என்ன மயிலே, மூணாவது சர்ப்ரைஸ்க்கு ரெடியா? என்னன்னா சத்தியமா என்னால தாங்க முடியாதுங்க. ஹலோ, புருஷக்கார சொன்னா முடியாதுன்னு சொல்லக்கூடாது, உடனே கேட்டுக்கணும். அப்படியா புருஷா? சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். அம்மா நம்மள ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம 2 பேத்துக்குள்ள அது வேண்டான்னு. அதுனா? அதான் அது. அதுனா எது? ஐயோ, அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நம்ம இன்னும் வாழ்க்கை ஆரம்பிக்கலன்னு. என்னங்க சொல்றீங்க? நமக்கு கல்யாணம் ஆகி லைஃப் எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோமே. ஐயோ, அது அப்படி இல்லம்மா. வேற என்ன? இல்ல, நம்ம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு. என்ன தமிழ், உங்களையும் என்னையும் விட மனசு புரிஞ்சுக்கிட்ட ஜோடி வேற யாராவது இருப்பாங்களா? அப்போ நான் சொல்றது உனக்கு புரியலையா? நிஜமாவே புரியலங்க. ஏய், நிஜமாவே உனக்கு புரியலையா இல்ல சும்மா என்ன கடுப்படுக்கிறியா? என்னங்க தமிழ், நான் என்னைக்காவது உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கேனா? எதுக்கு இப்படி பேசுறீங்க? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குமே. எவ்வளவோ இருக்கே, நீங்க எதை பத்தி சொல்றீங்க? அதான் அந்த முக்கியமான விஷயம். தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சா? அப்பா, அத்தை நம்மள மனசார ஏத்துக்கணும், அதானே? அப்படி ஏத்துக்கிட்டா உனக்கு நடக்கணும் நம்ம பேசியிருந்தோம்ல. ஐயோ ஆமாங்க, மாங்காடு அம்மன் கோயிலுக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டேன். நம்ம ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். சும்மா வெறுப்பேத்தின இருக்கிறியா? இப்படி முகத்தை வச்சுக்காதீங்க. சரி சரி, கோச்சுக்காதீங்க. அதான் அத்தை நம்மள ஏத்துக்கிட்டாங்கல்ல, இன்னைக்கு அது நடக்கும். அதான் நடக்கும்னு சொல்றேன்ல. எது நடக்கும்? அதாங்க அது. அதுனா எது? யோ, இப்ப நீங்க சொன்னீங்களே. நான் என்ன சொன்னேன்? உங்களை மயில
பேசலாமா சார்? வாங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. தமிழ் சார் இல்லைங்களா? அவரையே எங்க வந்து தேடுறீங்க? கீழே போய் ஒர்க் ஷாப்ல பாருங்க. அங்கே பார்த்தேன் சார், அவர் இல்லை சார். சரிங்க சார், நான் அப்புறமா பார்த்து கேட்டுக்கிறேன். இருங்க ராம், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அட்வான்ஸ் பண்ண வேணும் சார், அதான் நான் அவரே பார்த்து கேட்டுக்கிறேன் சார். இல்லைங்க, ஃபைனான்ஸ் விஷயம் வழக்கமா என்கிட்ட தானே பேசுவீங்க. உங்களை தான் கேட்குறேன். இல்லை சார், இனிமே தமிழ் சார் தான் எல்லான்னு. தமிழ் சார் தானா? சாரி சார், நான் தெரியாம வந்துட்டேன் சார். நான் கிளம்புறேன் சார். ஹலோ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லனா அப்புறம் இந்த கம்பெனில நீங்க வேலை பார்க்க முடியாது. இல்லை சார், அது அப்போ உண்மையை சொல்லுங்க, எதுக்கு தயங்குறீங்க? இனிமே தமிழ் சார் தான் எல்லாம் பார்த்துக்குவாருன்னு பேசிக்கிறாங்க சார், அதான். யார் பேசிக்கிறா? சார் என்னை விட்டுருங்க சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சொல்ல போறீங்களா இல்லையா? யார் சொன்னது இந்த மாதிரி? நான் கேட்டுட்டு இருக்கல, யார் சொன்னது? நமச்சி சார். நமச்சியா சொன்னது? ஆமா சார், அவர் சொன்னதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமா சார், நீங்க புது கார் கம்பெனிக்கு போனப்ப உங்களை வெளியில உட்கார வச்சுட்டு தமிழ் சார் தான் உள்ள கூட்டிட்டு போய் பேசினாங்களாம். அதனால இனிமே தமிழ் சார் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, அவர்கிட்ட தான் அட்வான்ஸ் கூட கேட்கணும்னு பேசிக்கிட்டாங்க. அதனால தான் சார் அவரை பார்க்கணும்னு சொன்னேன். சாரி சார், எனக்கு அட்வான்ஸ் கூட வேண்டாம் சார், என்னை விட்டுருங்க சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சார் இதெல்லாம் நான் தான் சொன்னேன்னு தமிழ் சாருக்கு தெரிஞ்சதுன்னா என்னை வேலைக்கே வச்சுக்க மாட்டார் சார், என் பொழப்பே போயிடும் சார். நான் வரேன் சார். இனிமே தமிழ் சார் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, அவர்கிட்ட தான் அட்வான்ஸ் கூட கேட்கணும்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க சார். கார்த்தி, ஒரு நிமிஷம்பா. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், என்னப்பா பிரசாதம்? கோயில் பிரசாதம் தானே கொடுத்தோம், அதுக்கே அப்படி மறைச்சிட்டு போறான்? டேய் இங்க வா. எங்கடா போயிருந்த? முருகனை பார்த்துட்டு வரேன்ப்பா. என்கிட்டே கதை ஊரியா? தோ ட்ரில் முருகன் அங்கதான் வேலை செய்யறாப்புல. அவரு ட்ரில் முருகன், நான் சொல்றது அருள்மிகு முருகன். புரியலையா? கோவிலுக்கு போயிட்டு வந்தப்பா, இந்தா பிரசாதம். என்னடா திடீர்னு பக்தியில முத்திருச்சு? அது ஒரு வேண்டுதல்ப்பா, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என்ன சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டியா? அதப்பா வீணா ஒரு முரட்டு சிங்களோட வாழ்க்கையில கதகளி ஆடாத. அது இந்த கான்ட்ராக்ட் நல்லபடியா சைன் ஆச்சுன்னா கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன்ப்பா, அதான் போயிட்டு வந்தேன். பரவாயில்லையே, என்னை விட இந்த கம்பெனி மேல நீ ரொம்ப அக்கறை வச்சிருக்கா. ஏப்பா எதுவா இருந்தாலும் தோலை தொடாம பேசுப்பா. ஏண்டா என்னாச்சு? அங்க பிரதர்ஷனம் பண்ண கல்லு குதிச்சு வலிக்குதுப்பா. பா என்னையே பார்த்தது போதும், வாப்பா வேலையை பார்ப்போம். டேய் உன்னை பார்த்து என்ன சொல்றது எனக்கே தெரியலடா. தெரியலனா உடுப்பா, ஏன்பா சிரமப்படுற? இந்த நண்பன் தோழன் எல்லாத்துக்கும் உண்மையான அர்த்தமே நீ தான்டா. இந்த மாதிரி தோல் பட்டியை பிடிச்சி அமுக்காதவன் தான்ப்பா உண்மையான நண்பன். வலிக்குதுப்பா. இந்தா என்னது இது? நானும் சரஸ்வதி ஷாப்பிங் போறதுக்காக காசு கொடுத்தல, இந்தா. எனக்கு எதுக்குப்பா இது? டேய் பணத்தை பார்த்து எதுக்கு பணம்னு கேட்ட முதல் ஆள் நீதான்டா. பா நிஜமா தான் கேட்கறேன், எனக்கு எதுக்கு இது? ஏப்பா வீட்டுக்கு போனா வயிறார சாப்பாடு போடுறதுக்கு அம்மா இருக்காங்க, எது கேட்டாலும் வாங்கி தரதுக்கு அப்பா இருக்காரு, வேலை செஞ்சா கை நிறைய சம்பளம் கொடுக்க நீ இருக்க. இதை தவிர இந்த உண்டி கட்டிக்கு என்ன பார்த்தாவ? இல்லடா இருந்தாலும் இல்லாட்டி இது நீயே வச்சுக்க. எப்பா உனக்கு தான்ப்பா இப்ப பணம் தேவைப்படுது, வாங்குற சம்பளத்தை அப்படியே கடனை கட்டிடுற. சரஸ்வதி வெளியே கூட்டு போனாலும் அதுக்கும் கடன் வாங்குற. இந்த லட்சணத்துல கரெக்டா திருப்பி கொடுத்துறாராம் வெங்காயம். எப்ப பார்த்தாலும் கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு. போ போய் வேலையை பாரு. வந்துட்டாரு பெருசா காசு திருப்பி கொடுத்து.